இப்போ ஆரம்பிக்க போறது நாட்டோட மிகப்பெரிய நிகழ்ச்சி ஆப்கி அதாலத் ரஜித் சர்மாவுடன். வணக்கம். ஆப்கி அதாலத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு ஆப்கி அதாலத்துக்கு வரப்போற துறவி யாருன்னா, அவரு ரொம்ப கஷ்டமான வாழ்க்கைய வாழ்ந்தவர். இது அவரா எடுத்துக்கிட்ட ஒரு சாய்ஸ். ஜெயின் பாரம்பரிய முனி. அவர் உலகம் பூரா இவருக்கு கோடிக்கணக்கான ஃபாலோயர்ஸ் இருக்காங்க. இவர் கசப்பான வார்த்தைகளை பேசுவார், இருந்தாலும் மக்கள் இவரை ரொம்பவே விரும்புறாங்க. அப்புறம் சமுதாயத்தில் இருக்கிற வெவ்வேறு மக்கள்கிட்ட இருந்து எனக்கு ரிக்வெஸ்ட் வந்துச்சு இவர் ஆப்கி அதாலத்துக்கு கூட்டிகிட்டு வரணும்னு. ஸோ ப்ளீஸ் வெல்கம் முனி ஸ்ரீ தருண் சாகர் மகாராஜ். ப்ளீஸ் வெல்கம். அப்புறம் இந்த சிறப்பு நிகழ்ச்சிக்கு நாம ஜட்ஜா அழைச்சிருக்கிறது பிரபலமான எஜுகேஷனிஸ்ட், சிறந்த கல்வியாளர் GS ராஜ்புத். அப்புறம் ஆப்கி அதாலத்துல வழக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, இந்த வழக்கையும் கேள்விகளையும் நாம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்றைய ஜட்ஜ் GS ராஜ்புத்தோட அனுமதியை நாம கேட்டு பெற வேண்டும். நீதிமன்றத்தின் வழக்கை ஆரம்பிக்கலாம். இன்றைய சிறப்பான இந்த வழக்கு ஆரம்பிக்கலாம். ஆப்கி அதாலத்துல முதல் குற்றச்சாட்டு முனி தருண் சாகர் மீது. ஆப்கி அதாலத்துல ஜெயின் முனி தருண் சாகர் மீது உள்ள குற்றச்சாட்டு, இவருடைய லைஃப் ஸ்டைல் நடைமுறைக்கு ஏத்த மாதிரி இல்ல. முனி அவர்களே, இது உண்மைதானா? சின்ன வயசுலயே நீங்க வீட்டை விட்டு போயிட்டீங்க. சோ என்ன நடந்துச்சு? மார்க்ஸ் சரியா எடுக்கலையா? அம்மா திட்டினாங்களா இல்ல அப்பா அடிச்சாரா? பாருங்க, என்னுடைய வைராக்கியங்கிறது அது காட்ஸ் கிஃப்ட். அப்புறம் அந்த மாதிரி எதுவும் நடக்கல. எனக்கு அந்த மாதிரி எதுவும் பார்க்கல. அம்மாவும் திட்டலை, அப்பாவும் கோவப்படலை. கடவுள் அருளால் எனக்கு கிடைச்ச அந்த ஆச்சாரங்களால் நான் வீட்டை விட்டு வெளியில் வந்தேன், குடும்பத்தை விட்டேன், உலகத்தை விட்டு வெளியில் வந்தேன். அப்புறம் மகாவீர் வழியில் நான் வந்துட்டேன். அப்புறம் எனக்கு என்ன தோணுதுன்னா, ரஜித் சார், நான் விட்டிருக்கேன், நீங்களும் விட்டிருக்கீங்க. ஆனால் 2 பேருக்குள்ளேயும் ஒரு வித்தியாசம் இருக்கு. அந்த வித்தியாசம் என்னன்னா, நான் கடவுளை அடையறதுக்காக உலகத்தை விட்டுட்டு வந்தேன். நீங்க உலகத்தை அடையறதுக்காக கடவுளை விட்டுட்டு வந்தீங்க. நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, நீங்க கடவுளாக விரும்பினீங்கன்னு, நீங்க கடவுளா ஆகிறதுக்கு தான் எல்லாத்தையும் விட்டீங்கன்னு. அதுலயும் பேராசை இருக்கே. இந்த உலகத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, ஒரு விஷயம் அடையறதுக்காக ஒரு விஷயத்த இழந்தாகணும். ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, உன்னை அடையறதுக்காக உன்னை இழக்க தேவையில்லை, ஆனா ஏதாவது செஞ்சாகணும். 13 வயசுல 6ஆம் கிளாஸ் படிக்கும்போதே உங்களுக்கு வைராகியம்னா என்ன, சந்நியாசம்னா என்ன, கடவுள்னா என்னன்னு எல்லாமே தெரிஞ்சிருச்சா? அதான் சொல்லுவாங்கல்ல, ये समझदार के लिए सारा काफी होता है और जो ये ना समझे वो उम्र भर होता है. நான் இன்னொரு விஷயமும் கேள்விப்பட்டேன், நீங்க ஜிலேபி சாப்பிட்டுக்கிட்டே சன்னியாசியா மாறிட்டீங்க. சின்ன வயசுல எனக்கு ஜிலேபின்னா ரொம்பவே பிடிக்கும். 6ஆம் கிளாஸ் படிச்சிட்டு இருக்கும்போது, நான் அதிகமாக படிக்கல, 6ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். அப்புறம் 13 வயசுலேயே வீடு குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு வந்துட்டேன். அது பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுல எனக்கு ஜிலேபின்னா ரொம்ப பிடிக்கும். ஸ்கூல்ல இருந்து திரும்ப வீட்டுக்கு போகும்போது அங்கே ஒரு ஹோட்டல் இருக்கும், அங்கே உட்காந்து ஜிலேபி சாப்பிட்டுட்டு இருந்தேன். பக்கத்தில் எங்கள் குரு இருந்தார், ஆச்சாரிய புஷ்பதன் சாகர் மகாராஜா அவர்கள். அவரோட பிரசங்கத்தில் அவர் என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, கடவுளாக மாற முடியும்னு. இந்த வார்த்தை என் காதில் விழுந்தப்போ, ஒரு பக்கம் நான் உட்காந்து ஜிலேபி சாப்பிட்டுட்டு இருந்தேன், ஒரு பக்கம் கடவுள் ஆகணும்னு ஆசை பிறந்துருச்சு. அப்புறம் நான் கிளம்பிட்டேன். ஆனால் கடவுளாக மாறணுங்கிறதுக்காக நீங்கள் சாப்பாடு தண்ணி எல்லாத்தையுமே விட்டுட்டீங்க, துணிமணிகளையும் விட்டுட்டீங்க. இதுக்கு முன்னாடி நாம் ரொம்ப நல்லா இருந்தோம் அப்படின்னு உங்களுக்கு தோணவே இல்லையா?
நான் என்னோட முடிவில் என்னைக்குமே நான் வருத்தப்பட்டது கிடையாது. ஆனால் என் மனசில் எப்போவுமே ஒரு விஷயம் இருந்துச்சு. நான் என் வாழ்க்கையில் எப்போவுமே இறந்தவங்களுக்கு எதுவுமே செய்யல. ஆனால் ஒரு நாளைக்கு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, என் குருநாதர் என்கிட்ட என்ன சொல்றாருன்னா, தருண் சாகர், நீ பிறந்தது இறந்தவங்களுக்கு எதுவும் செய்யறதுக்காக இல்ல, உயிரோட இருந்து இந்த சமூகத்துக்கு உயிரூட்டுறதுக்குன்னு சொன்னாரு. பாத்தீங்கன்னா நான் அந்த நாள்ல இருந்து இந்த சமூகத்துக்கு உயிரூட்டுறதுக்காக கிளம்பிட்டேன். இப்போ வரைக்கும் அதை செஞ்சுட்டு இருக்கேன். ஆனா நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, நீங்க ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிடுவீங்கன்னு, அப்புறம் குளிக்கிறது இல்லைன்னு, நீங்க ப்ரஷ்ஷே பண்றது இல்லைன்னு, பல் தேய்க்கிறது இல்லைன்னு. இது எப்படிப்பட்ட? நீங்க என்கிட்ட கேட்ட கேள்விகள் எல்லாமே உண்மைதான். துணி உடுத்த மாட்டேன், அம்மனமா தான் இருப்பேன். அம்மனமா இருக்கிறது ஒரு இயற்கை வடிவம். ஏதாச்சும் ஆத்முத்ரா ஜெயின் சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. ஒரு முனிவர் யாருன்னா, சமுதாயத்தோட அம்மனத்தை மறைக்கிறதுக்காக தன்னோட துணியை கூட அவுத்து தூக்கி போட்டுருவாங்க. ஆனா முனியவர்களே, ஒரு பழங்கால பேச்சு வழக்கு இருக்கு. இந்த 21st செஞ்சுரியில உலகம் எங்கேயோ போயிடுச்சு, ஆனா நீங்க துணிமணிகள் இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கீங்க. நான் என்ன சொல்றேன்னா, இந்த உலகம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். திகம்பரர் முனின்னா யாருன்னு. என்கிட்ட இந்த மயிலிறகு, அப்புறம் இந்த ஜலபாத்திரம் இருக்கு, அப்புறம் கமண்டலம், இது இருக்கிறதுனால யாரும் முனிவர் ஆயிட முடியாது. உங்ககிட்ட முனிவர்களை பத்தி கவிதை வரியில ஒரு 4 வார்த்தை சொல்ல விரும்புறேன். दिगंबर साधु किसे कहते हैं, दिगंबर मुनि किसे कहते हैं? जिसके पैरों में जूता नहीं, सिर पर छाता नहीं, बैंक में खाता नहीं, परिवार से नाता नहीं, उसे कहते हैं दिगंबर मुनि। जिसके तन पर कपड़े नहीं, जिसके मन में लफड़े नहीं, जिसके वचन में झगड़े नहीं, जीवन में कोई रगड़े नहीं, उसे कहते हैं दिगंबर मुनि। जिसका कोई घर नहीं, किसी बात का डर नहीं, दुनिया का असर नहीं, और जिससे बड़ा कोई सुपर नहीं, उसे कहते हैं दिगंबर मुनि। जिसके संग बीवी नहीं, जिसके साथ टीवी नहीं, अमीरी गरीबी नहीं, नाश्ते में जलेबी नहीं, उसे कहते हैं दिगंबर मुनि। அப்புறம் ரஜித் சார், உங்ககிட்ட ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க விரும்புறேன். அதாவது, இந்த மாதிரி உலகத்துல யாராவது ஒரு மனுஷன் இருப்பானா? நான் இந்தியாவை பத்தி பேசல. இந்த மாதிரி ஒரு மனுஷன் உலகத்துல இருப்பானா? அவனுக்கு முடிவெற்றவன் தேவையில்ல, எப்பவும் கொல்லன்கிற ஒருத்தன் தேவைப்படுறதில்ல, தங்கம் செய்யறவன் தேவையில்ல, எண்ணெய் எடுக்கிறவன் தேவையில்ல, செருப்பு தைக்கிறவன் தேவையில்ல, என்னைக்கும் துணி துவைக்கிறவனும் தேவையில்ல. இந்த மாதிரி ஒரு மனுஷனை உலகம் முழுக்க தேடினாலும் கிடைக்கவே மாட்டான். ஆனா ஒரே ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் திகம்பரர் முனி. துணி துவைக்கிறார் அவருக்கு தேவையில்ல, ஆனா எல்லாரையும் அவர் துவைச்சிருவார். அவரை தான் திகம்பரர் முனின்னு சொல்லுவாங்க. திகம்பர முனி மறைச்சிக்கிறதுக்கு மயிலிறகை யூஸ் பண்ணுவாங்க. உட்காரும்போது அவங்களுக்கு எதிர்க்க டெஸ்கை வச்சுப்பாங்க. மறைக்கிறதுக்காக நீங்க இவ்வளவு விஷயங்களா பண்ணும்போது ஒரு கோவணத்தை கட்டிக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்ல, கோமணம் இங்க பாத்தீங்கன்னா, நான் யாருக்கெல்லாம் இப்படி இருக்கிறது பிரச்சனையா இருக்குதோ அவங்க நான் 1 மீட்டர் கோமணத்தை கட்டிக்கிறத விட ஒரு சின்ன துணி அவங்க கண்ணில் கட்டிக்கிட்டு முனிய பார்த்தாங்கன்னா சரியா போயிடும். அவ்வளவுதான் விஷயம். அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவங்க உங்க வசதிக்காகத்தான். இல்ல இல்ல, நான் எங்க போனாலும் அம்மனமா தான் போவேன். என் கால்கள்ல செருப்புகள் இருக்காது. அப்புறம் இந்த இப்படி இன்னைக்கு மாறி போன காலத்துல கார்கள் இருக்கு, ட்ரெயின்ஸ் இருக்கு, பஸ்ஸஸ் இருக்கு, புல்லட் ட்ரெயின்ஸ்லாம் கூட இருக்கு, ஏரோப்ளேன்ஸ்லாம் இருக்கு. அப்படி இருந்தும் நீங்க ஏன் நடந்தே போறீங்க? நான் இதனாலதான் நடந்து போறேன். ஏன்னா வண்டியில போகணும்னா என்கிட்ட வண்டிங்கிறதே கிடையாது. ஒரு முனிவர்னா அவர்கிட்ட ஒரு சின்ன துரும்பு கூட சொந்தமா இருக்காது, இந்த மயிலிறகும் இந்த கமண்டலத்தையும் தவிர. ஒருவேளை நீங்க கார்ல போனீங்கன்னா இல்ல ட்ரெயின்ல டிராவல் பண்ணீங்கன்னா நிறைய பேருக்கு உங்க தரிசனம் கிடைக்கும். நீங்க இன்னும் நிறைய பரப்பலாம் இல்லையா? ஆப்கி அதாலத்துக்கு நீங்க வந்து சேர்றதுக்கு 6 நாட்கள் ஆச்சு. நீங்க தான் சொன்னீங்க வாழுங்க, வாழ விடுங்கன்னு. முதல்ல நம்ம வாழணும். ஒருவேளை நம்மளுக்கு வாழ தெரிஞ்சதுன்னா அப்புறம் உலகத்துக்கு வாழ்ற வாய்ப்பு தானாவே தெரிஞ்சிடும். எந்த கவலையுமே கிடையாது. முனி சார், காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறணும். மகாவீரர் காலத்துல போன்லாம் இருந்தது இல்லையே, மைக்ரோஃபோன்லாம் இல்லையே. இப்ப நீங்க மைக்ரோஃபோன் யூஸ் பண்றீங்க, செல்போன் யூஸ் பண்றீங்க, அப்புறம் நீங்க புக்ஸ் எல்லாம் எழுதுறீங்க. நான் சொல்ல வர்றது என்ன, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இல்ல இல்ல, மகாவீரர்
மகாவீரருடைய கொள்கை இதுதான். பகவான் சத்தேவோட கொள்கை இதுதான். ஜெயின் தர்மத்தோட கொள்கை இதுதான். என்னால கொள்கைகளை மாற்ற முடியாது, ஆனா விளக்கங்களை மாற்ற முடியும். ஓரிரு குறைகளும் இருக்கும், ஓரிரு நிறைகளும் இருக்கும். இது நிரந்தர கொள்கை. உலகம் வரும் போகும், ஆனா கொள்கைகள் எப்பவும். நாங்களும் எத்தனையோ முனிவர்களை பார்த்துருக்கோமே, அவங்க ஏரோப்ளேன் யூஸ் பண்றாங்க, ட்ரெயின்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க. அது மகாவீரோட வழி இல்ல, அது ஒருபோதும் அவரோட வழி கிடையாது. அது விதிவிலக்கின் வழி. மகாவீரோட உண்மையான வழி இதுதான். அவர் ஒரு ராஜகுமாரன், அவர் ஒரு இளவரசர். ஆனா ஒரு தடவை அவருக்கு வைராகியம் வரும்போது அவரு எல்லா விஷயத்தையும் விட்டுட்டாரு. ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும், மகாவீர் ஒன்னு அடையணும்னா ஒரு விஷயத்த விட சொன்னார். ஒரு விஷயத்த அடையணும்னா இன்னொரு விஷயத்த விட்டுதான் ஆகணும். நிறைய அடையணும்னா நிறைய இழக்கணும். ஆனா எல்லாத்தையுமே அடையணும்னா எல்லாத்தையும் விட்டுறணும். விரத பத்தி பேசிட்டு இருக்கோம். நான் உங்களை பத்தி நியூஸ் பேப்பர்ல வந்த ஆர்டிகிளை பத்தி பேச போறேன். அஹிம்சா மஹாகும். இதுல உங்க போட்டோ வந்திருக்கு. தாமரைப்பூ பண்ணிருக்காங்க, அது மேல நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க. 4 பக்கமும் பெண்கள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, ஆர்த்தியோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப சொல்லுங்க, நீங்க எதை விட்டு இருக்கீங்க? எல்லாமே அடைஞ்சுதானே இருக்கு. मंजिल मिले ना मिले, मंजिल मिले ना मिले, ये मुकद्दर की बात है. हम कोशिश ही न करें, ये तो गलत बात है. நான் அடைஞ்சிருக்கேன்னு சொல்றீங்க, நிறைய அடைஞ்சிருக்கேன் தான். நீங்க சொன்ன இந்த ஏற்பாடு இருக்கே, இத நான் செய்யல, எனக்காக சமூகம் செஞ்சது. அதையும் நீங்க பார்க்கலாம். பாருங்க, நான் இங்க உட்காந்துருக்கேன், இங்க ஆசனத்தை போட்டிருக்கீங்க, இங்க டேபிள் போட்டிருக்கீங்க. இது சமூகத்தோட வேலை. அவங்க மதிப்பு கொடுக்கறாங்க, மரியாதை கொடுக்கறாங்க. இது சமூகத்தோட டியூட்டி. ஆனா நான் கீழே உட்காரணும்னா நான் போய் அப்படியே கீழே உட்காந்துருவேன். மேல உட்காரணும்னா மேலேயே வந்து கூட உட்காருவேன். மேல சிம்மாசனத்துல வந்து உட்கார்றேன்னா இது ஒரு கட்டாயத்தால. கரண்ட் போச்சுன்னா விளக்கு ஏத்துவாங்க. அந்த விளக்க பாத்தீங்கன்னா உயரமான இடத்துல வைப்பாங்க, அதோட ஒளி 4 பக்கமும் பரவணுங்கிறதுக்காக. துறவி, குரு, முனி இவங்கெல்லாம் பிரகாசமா எரியிற தீபம். அவங்கள உயரமான இடத்துல எதுக்கு உட்கார வைக்கிறாங்கன்னா சமூகத்துல ஒளி பரவணுங்கிறதுக்காக. சமூகம் பூராவும் ஒளியின் கதிர்கள் பரவணுங்கிறதுக்காக. இப்ப நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயத்த பத்தி சொல்ல விரும்புறேன். ஒரு சில நேரத்துல மக்கள் இந்த மாதிரி சொல்லுவாங்க, எல்லா ஆத்மாக்களும் ஒண்ணுதான்னு நீங்க சொல்லுவீங்க, யாரும் பெரியவங்களோ சின்னவங்களோ இல்லம்பீங்க. ஆனா நீங்க உயரமான இடத்துல உட்காந்து எங்களை தரையில உட்கார வைப்பீங்க. அப்படின்னா நீங்களே உங்களை பெரியவங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்ப மகாவீர் ஒரு விஷயம் சொன்னாரு, ரொம்ப நல்லா சொன்னாரு. அவர் என்ன சொன்னார்னா, நான் உயரத்துல உட்கார்றதுனால பெரியவன் கிடையாது, நான் உயரத்துல உட்கார்றதுனால நான் பெரியவன் கிடையாது, நீங்க கீழே உட்கார்றதுனால நீங்க சின்னவங்களும் கிடையாது. கீழே இருந்தாலும் நீங்க பெரியவங்க தான். நான் மேல சேர்ல உட்கார்ந்தாலும் நான் சின்னவன் தான். ஆனா நான் சேர்ல உட்கார்ந்துருக்கேன், அதனால நான் வாட்ச்மேன் ஆயிட்டேன். நீங்க பூமியில உட்கார்ந்துருக்கீங்க, அதனால ஜமீன்தார் ஆயிட்டீங்க. இப்ப இந்த விஷயத்த பத்தி சொல்லுங்க. நீங்க 13 வயசுல கடவுள் ஆகணும்னு கிளம்பினீங்க. இப்ப கடவுள் ஆயிட்டீங்களா இல்ல இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கு? இப்பதான் நான் நடக்க ஆரம்பிச்சிருக்கேன். இப்பதான் அந்த வழியில நான் நடக்க ஆரம்பிச்சிருக்கேன். எத்தனை ஜென்மங்கள் சாதனைகள் செய்ய வேண்டியது இருக்குன்னு சொல்றது கஷ்டம். ஆனா அது அவ்வளவு சுலபம் இல்லை. ஆனா மக்கள் என்ன ரொம்ப பக்தியோட தான் பார்ப்பாங்க, ரொம்ப உணர்வுபூர்வமா பார்ப்பாங்க. அது அவங்களோட பக்தி. நான் இப்பதான் நடக்க ஆரம்பிச்சிருக்கேன், இன்னும் போக வேண்டியது நிறைய. உங்களோட இந்த பயணத்தை பத்தின பல குற்றச்சாட்டுகள் என்கிட்ட இருக்கு. இப்போ ஒரு பிரேக் எடுத்துப்போம். பிரேக்குக்கு அப்புறம் முனி தருண் சாகர் மீது உள்ள குற்றச்சாட்டுகள் என்னன்னு பார்ப்போம். ஆனா மகாவீரரோட கொள்கை என்னன்னா அது அஹிம்சை. இவங்க கையில SLR இருக்கு. ஒருவேளை சுட ஆரம்பிச்சா 50-60 பேர் செத்துடுவாங்க. வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்ல இன்னைக்கு நாம ஒரு சிறப்பான வழக்க தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம கூட ஒரு ஜெயின் முனி இருக்காரு. இவர் எப்படிப்பட்டவர்னா துணி போடுறது இல்ல, இவர் எப்பவுமே நடந்து போகக்கூடிய ஒரு முனி. கொஞ்சம் கசப்பான வார்த்தைகளை பேசுற முனி, ஆனா இவருக்கு மக்களுடைய அன்பு அபாரமா இருக்கு. ஆப்கி அதாலத்ல அடுத்த குற்றச்சாட்டு முனி தருண் சாகர் மீது. ஆப்கி அதாலத்ல ஜெயின் முனி தருண் சாகர் மீது உள்ள அடுத்த குற்றச்சாட்டு, இவர்கிட்ட டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு. முனி அவர்களே, உங்களுக்கு எந்த விஷயத்திலையும் மோகம் இல்லைன்னு சொல்றீங்க. பேங்க் அக்கவுண்ட் கிடையாது, ஜோபியில காசு கிடையாது. சார் ஜோபே இல்ல, அப்புறம் எப்படி சார் காசு இருக்கும்? ஆனா நீங்கள் என்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, குருஜி உங்களுடைய தாக்கம் எனக்கு ஏற்பட்டிருக்கு, நாங்க எப்பவுமே உங்களோட தொடர்புல இருக்க விரும்புறோம், நீங்க உங்க அட்ரஸ கொடுங்கன்னு சொல்லுவாங்க.
ஆனா நான் என்ன சொல்லுவேன்னா, யாருக்கு ட்ரெஸ்ஸே இல்லையோ அவருக்கு எங்க இருந்து அட்ரஸ் இருக்க போகுதுன்னு. எந்த மனுஷனுக்கு ட்ரெஸ் இல்லையோ, மாயமோ மோகமோ இல்லையோ, அவருக்காக பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய போலீஸ் ஆபீசர்ஸ் கூடவே இருக்காங்க? இங்க பாருங்க, எங்கிட்ட போட்டோஸ் இருக்கு. இந்த போட்டோல நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க, நாலா பக்கமும் போலீஸ் இருக்கு. இது நீங்க நடந்து போய்கிட்டு இருக்கீங்க, உங்களை சுத்தி பிளாக் கேட் கமாண்டோஸ் இருக்காங்க. இங்க பாருங்க, நான் எந்த ஸ்டேட்டுக்கு போனாலும், எந்த ஊருக்கு போனாலும், எந்த ராஜ்யத்துக்கு போனாலும், அங்க உள்ள ராஜ்யத்தோட அரசாங்கம் என்ன ஒரு முக்கிய விருந்தினரா தான் நினைப்பாங்க. அப்புறம் ராஜ்யத்தோட விருந்தாளின்ற மதிப்பு கொடுக்கும்போது அந்த அரசாங்கத்துக்கு இது ஒரு கடமையா மாறிடும், ஒரு டியூட்டியா மாறிடும். அவங்க இந்த பாதுகாப்பு ஏற்பாடெல்லாம் பண்ணுவாங்க. சரி, அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க, இதுல என்ன இருக்கு? நீங்க மகாவீரரோட கொள்கை அஹிம்சா தானே? இவங்க கையில SLR இருக்கு, இவங்க சுட ஆரம்பிச்சா 50-60 பேர் செத்துருவாங்களே. செவுத்துல எதுவும் எழுதாம இருக்கிறது இத சொல்றதுக்காக தான், எதுவும் எழுதாதீங்கிறதுக்காக. நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த அரசாங்கம் அவங்க டியூட்டியை கரெக்டா செய்யறாங்க, நான் அதை மறுக்க மாட்டேன். ஒருவேளை அவங்க கொடுக்கறதுனாலதான் உங்களுக்கு இதெல்லாம் தெரியுது. அப்புறம் இது அரசாங்கத்தோட டியூட்டி கூட. ஆயிரக்கணக்கான நீங்க இல்ல, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன். நீங்க மயிலிறகு விசிறி வச்சிருக்கிறது பூச்சிகள் கூட சாகாம இருக்கணும், உட்கார போற இடத்த கூட சுத்தம் பண்ணுவீங்க. ஆனா உங்க பின்னாடி கன்ஸ் வச்சு நின்னுட்டு இருக்காங்களே, அது ஆர்டினரி கன்ஸ் இல்ல, SLR செல்ஃப் லோடிங் ரைபிள்ஸ். ஒரு வாட்டி சுட்டா 50-60 பேர் செத்துருவாங்க. இல்ல அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்புறம் நான் அவங்க கிட்ட சொல்லுவேன், இத லாக் பண்ணி வைங்கன்னு. ஏன்னா அதனால எனக்கும் பயமா இருக்கு. ஏன்னா என் பக்கத்துல தான் அதிக நேரம் நிப்பாங்க. அதனால இந்த மாதிரி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க அஹிம்சையோட பூஜாரி, இம்சிக்கிற வெப்பன்ஸ நீங்க கூடவே வச்சிருக்கீங்க. இது எப்படி? அதுல எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. அது அரசாங்கத்தோட கடமை, அது அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. அதனால நான் அதை மறுக்கவும் மாட்டேன். அது என் கையில இல்ல. பாருங்க, நீங்க பாகிஸ்தானை பத்தி அறிக்கை கொடுக்கறீங்க, நீங்க பாகிஸ்தான சாத்தான்னு சொல்றீங்க, அப்புறம் பாகிஸ்தானுக்கு அவங்க பாஷையிலேயே தான் பதில் சொல்லணும்னு சொல்றீங்க. இப்போ பாகிஸ்தானுக்கு அவங்க பாஷையிலே பதில் சொல்றதா இருந்தா நம்ம சுடணும், இல்ல டேங்கர் எடுத்துட்டு போகணும். அதெல்லாம் இம்சை தானே? நீங்க கேட்ட இந்த கேள்வி ஒரு முக்கியமான கேள்வி. மீடியாக்காரங்க என்கிட்ட கேட்கும்போது, இது பல வருஷமா போயிட்டு இருக்க இந்தியா பாகிஸ்தான், ஒருவேளை பாகிஸ்தான் மாதிரி ஒரு நாடு இல்லைன்னா அப்போ இந்தியா எங்க இருந்திருக்குன்னே தெரியாது, எவ்வளவோ முன்னேறி இருக்கும். அதனால தான் சொன்னேன், அவங்களுக்கு புரிய வைங்கன்னு, அன்பான வார்த்தைகளில் புரிய வைங்கன்னு நாங்கள் சொன்னோம். 60 வருஷமா புரிய வச்சிட்டு இருக்கோம். ஆனால் அவங்களுக்கு எங்கே புரியுது? இல்லை, ஒரு ஜெயின் முனியா இருந்துகிட்டு துப்பாக்கி பாஷை யூஸ் பண்றதுன்னு சொன்னா அது அஹிம்சை பாஷை இல்ல, நான் சொல்லல. மீடியா என்கிட்ட கேள்வி கேட்டாங்க, அதுக்கு நான் பதில் சொன்னேன். அது என்னன்னா, அவங்களுக்கு அவங்க பாஷையில புரிய வைங்க. அதான் சொல்லுவாங்களே, இந்த நாயோட வாலு 12 வயசு வரைக்கும் எந்த அளவுக்கு நிமித்தினாலும் அது நிமிரவே நிமிராது. இது பாகிஸ்தானோட வாலு, அது என்னைக்குமே நிமிர போறதே கிடையாது. நீங்க எல்லாமே நல்லா தான் சொல்றீங்க, ஆனா எதுக்கு கசப்பான பாஷையிலேயே பேசுறீங்க? கொஞ்சம் அன்பா பேச முடியாதா? ரஜித் சார், ஆரம்பத்தில் ஒரு 10 வருஷம் ரொம்ப அன்பா சொன்னேன், ரொம்ப இனிமையா சொன்னேன், ரொம்பவே இனிமையா சொன்னேன். ஆனா அவ்வளவு இனிமையா பேசினதுக்கான விளைவு இதுதான். நான் பேசிக்கிட்டு இருப்பேன், மக்கள் எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க. நான் பேசிக்கிட்டு இருப்பேன், அவங்க எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, முனியவர்கள் தாலாட்டப்படுறாரு. ஒரு நாள் மகாவீர் என்கிட்ட சொல்ற மாதிரி தோணுச்சு. அதாவது, தருண் சாகர், இங்கே மக்கள் கம்மியா தான் இருக்காங்க. அந்த நேரத்துல என் பேச்சை கேட்கறதுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் வரமாட்டாங்க. அதுவே ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 25-50 பேர் வருவாங்க. அப்புறம் அந்த 25-50 பேர் கூட எந்த அப்பாவை மகன் கடைக்குள்ள விடமாட்டானோ, எந்த மாமியார வீட்டுக்குள்ள மருமகள் விடமாட்டாலோ அவங்க தான் வருவாங்க. அப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, மகாவீர் இப்படி சொன்ன மாதிரி, தருண் சாகர், இது கம்மியான ஆட்கள், இவங்க நீ சொல்றதையும் கேட்கல, அவங்களால புரிஞ்சுக்கவும் முடியல. இதுக்காக நேரத்தை வீணடிக்காத. மறுநாள் நான் ஒரு அறிக்கையை வெளியிட்டேன்.
அதுக்கு இந்தியாவில் பாதி ஆண்கள் எனக்கு எதிராக இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அறிக்கையை நான் திரும்ப வாங்கணும்னு கூட எனக்கு ப்ரெஷர் கொடுத்தாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன்னா, இந்த அறிக்கையை நான் திரும்ப வாங்க முடியாது. இது என் வாழ்க்கையில் ரொம்ப யோசித்து எடுத்த முடிவு. நான் வாழ்க்கை பூரா இதே மிஷனில் தான் வேலை செய்ய போகிறேன். யார் வராங்களோ இல்லையோ நான் இந்த மிஷனில் தான் போயிட்டு இருப்பேன்னு சொன்னேன். ஆனால் உங்களுக்கு இந்த விஷயம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். யாருக்கு தனியாக போகணுன்ற தைரியம் இருக்கோ ஒரு நாள் அவங்க கூட எல்லாருமே வருவாங்க. நீங்க அப்பா பொண்ணு பத்தி எல்லாம் பேசுறீங்க, ஆனா உங்களுக்கு கல்யாணம் ஆகல, உங்களுக்கு குடும்பம் இல்ல. ஆனா மக்கள் கிட்ட நீங்க புருஷன் பொண்டாட்டி உறவுனா அது எப்படி இருக்கணும்ல? நான் உலகத்தை விட்டேன், சமூகத்தை விடல. நான் உலகத்தை விட்டேன், ஆனா சமூகத்தை விடல. இதே உலகத்துல தான் இருப்பேன். அப்புறம் சமூகத்துல என்ன நடக்குமோ அதை கண்காணிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். இன்னொரு உதாரணம், மனைவியை பத்தி என்னுடைய டெஃபினேஷனை நான் சொல்றேன். மனைவியின் டெஃபினேஷன், पत्नी जो पति से रहे तनी तनी खत्म कर दे उसकी मनी, वही पत्नी है. நான் எனக்கு எந்த வேலையும் இல்லை. பெருக்க தேவையில்ல, துடைக்க தேவையில்ல, பாத்திரம் கழுவ தேவையில்ல. என்கிட்ட அந்த மாதிரி எந்த வேலையும் இல்லை. நான் அப்படியே உட்காந்து சிந்திச்சிட்டு இருப்பேன், யோசிச்சுட்டு இருப்பேன். அப்புறம் எனக்கு ஏத்த மாதிரி புது புது டெஃபினேஷன். மாமியார் மருமகளுக்குள்ள என்ன நடக்கும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்ல, அது இல்ல. பாருங்க மக்களே, எனக்கு எந்த ஒரு வீடும் இல்லை. ஆனா எனக்கு எல்லா வீட்டோட கதையும் நல்லா தெரியும். எனக்கு எந்த வீடும் கிடையாது, ஆனா எனக்கு எல்லா வீட்டோட கதையும் நல்லா தெரியும். அதனால தான் அதை பத்தி நான் டிப்ஸ் கொடுக்குறேன், அதை பத்தி பிரசங்கம் பண்றேன். மக்களுக்கு அது பிடிச்சதுனால தான் அதை லைக் பண்றாங்க. அவங்க நான் சொல்றதை கேட்கறது மட்டும் இல்ல, செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தோணுதே இல்லையா நீங்க கண்ணு தெரியாதவங்க நகரத்துல கண்ணாடி விற்கிறீங்கன்னு? ஒருத்தவங்க கண்ணு முழிக்கிறாங்களோ இல்லையோ அது வேற பிரச்சனை. மக்கள் என்கிட்ட கேட்பாங்க, குருஜி உங்க பிரசங்கத்தை கேட்க நிறைய பேர் வராங்க, அப்போ உங்களுக்கு இப்படி தோணுதா அவங்க உங்க பிரசங்கத்தை கேட்டதுக்கு அப்புறம் திருந்துவாங்களான்னு? அப்படி கேட்கறவங்கள்ட்ட நான் இது மட்டும் தான் சொல்லுவேன், யார் முழிக்கிறாங்களோ இல்லையோ அது அவங்களோட பிரச்சனை. குரல் கொடுக்க வேண்டியது என்னோட கடமை. ஜி, இன்னும் நிறைய குற்றச்சாட்டுகள் எங்கிட்ட இருக்கு. ஒரு பிரேக் எடுத்துப்போம். பிரேக்குக்கு அப்புறம் ஆப்கி அதாலத்ல முனி தருண் சாகர் மீது குற்றச்சாட்டுகளும் கேள்விகளும் தொடரும். வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்ல இன்னைக்கு நம்முடைய விருந்தாளி முனி தருண் சாகர். ஆப்கி அதாலத்ல அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்ல ஜெயின் முனி தருண் சாகர் மீது உள்ள அடுத்த குற்றச்சாட்டு, இவர் மக்களுக்கு தப்பான விஷயங்களை சொல்லிக் கொடுக்கிறாரு. நீங்க கசப்பான வார்த்தைகளை பேசிக்கிட்டு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுத்துக்கிட்டு அப்பப்ப இப்படி எல்லாம் பேசுறீங்க. ஒரு வாட்டி நீங்க பேசுறதுக்கு ஹரியானா அசம்பிளிக்கு போனீங்க. அங்க நீங்க என்ன சொன்னீங்கன்னா, சமூகத்துல ஆண்களுக்கு முதலிடம், பெண்களுக்கு இரண்டாவது இடம் அப்படின்னு சொன்னீங்க. அது பாத்தீங்கன்னா அதை நான் சொல்லல, நம்மளோட இயற்கை தான் சொல்லுது. நீங்க அவங்கள அங்க உட்கார வச்சிருக்கீங்க, இவரை இங்க உட்கார வச்சிருக்கீங்க. அப்புறம் நீங்க அந்த பக்கம் கொஞ்சம் பாருங்களேன், அவங்கள நான் அப்படி உட்கார வச்சிருக்கேன். இந்த சமுதாயத்துல யாருக்கு இடம் இருக்கோ, நீங்க பெண்களுக்கு ரெண்டாவது இடம் தான் சொல்றீங்க. சக்திக்காக துர்கா மாக்கு பூஜை பண்ணுவாங்க, தனம் வேணும்னா லக்ஷ்மி மாதாக்கு பூஜை பண்ணுவாங்க, கல்வி வேணும்னா சரஸ்வதியை பூஜை பண்ணுவாங்க. ஆனா அவங்களாம் நம்பர் 2ன்னு சொல்றீங்க. ஆனா இதெல்லாம் நான் சொல்லலன்னு சொல்றீங்க. பொதுவாவே கிருஷ்ணருக்கு முன்னாடி ராதா பேர் தான் சொல்லுவாங்க, ராமருக்கு முன்னாடி சீதான் போட்டு சீதாராமன் சொல்லுவாங்க, நாராயணன் லக்ஷ்மி நாராயணன் தான் சொல்லுவாங்க. இதுதான் நம்ம பாரம்பரியம். ஆனா நீங்க பெண்களை நம்பர் 2ன்னு சொல்றீங்க. சிவபார்வதின்னு கூட சொல்லுவாங்கல்ல. தேர்தல் இது மட்டும் தான் உங்களுக்கு கிடைச்சதா? இதுல விஷயம் என்னன்னா, பாருங்க, என்னன்னா பாகுபாடு இருக்கலாம். அதாவது பெண் சக்திய நான் பலகீனவங்கன்னு சொல்ல மாட்டேன். பெண் எப்பவுமே பலமானவங்க தான். பெண்கள் 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 என்னைக்குமே பலமானவங்க தான். ஆண்கள் என்னைக்குமே அவங்களுக்கு கடமைப்பட்டவங்க. அதனால பெண் அவங்களுக்குன்னு ஒரு முக்கியத்துவம் இருக்கு. இயற்கையோட அமைப்புல அதை நாம நம்புறோமோ இல்லையோ கண்டிப்பா நம்பிதான் ஆகணும். நீங்க பேர் எழுதுனா உங்க அப்பா பேரை தான் நீங்க இனிஷியலா எழுதுவீங்க. அம்மா பேரை இனிஷியலா எழுத மாட்டீங்க. இல்ல, அம்மா பேர் எழுதுவோம். இல்ல, நீங்க எப்ப சைன் பண்ணாலும் உங்க அப்பா பேரை தான் இனிஷியலா எழுதுவீங்க, அம்மா பேரை எழுத மாட்டீங்க. யாருமே எழுத மாட்டாங்க. இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி இன்னும் மாறல.
நீங்க டிவி ஆட்ஸ் எல்லாம் பாக்குறது இல்ல. பெரிய பெரிய கிரிக்கெட்டர்ஸ் கூட முதல்ல அவங்க அம்மா பேரை தான் சொல்றாங்க. இந்த உலகம் மாறி போச்சு. அப்புறம் நீங்க ஹரியானா அசம்பிளில என்ன பேசுனீங்கன்னா, கணவரின் ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கிறது தான் ஒவ்வொரு மனைவியின் கடமைன்னு. புருஷனுக்கு ஏதாவது தர்மம் இருக்கா? தர்ம பத்தினின்னு தான் சொல்லுவாங்க, தர்ம புருஷன்னு சொல்ல மாட்டாங்க. இனிமேல் அப்படிதான் சொல்லணும். சொல்லி ஆகணும்னா ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? நீங்களும் தர்ம மனைவின்னு சொல்லுவாங்க, அப்ப தர்ம புருஷனும் இருந்தாகணும்ல. கண்டிப்பா இருக்கணும். அப்புறம் ஏன் இல்ல? அதுக்கு நீங்க தான் காரணம். என்னது? நீங்க மக்களுக்கு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கத்து கொடுப்பீங்க? இல்ல, நாங்களும் அந்த மாதிரி செய்யறது இல்ல. நான் எந்த விஷயத்த சொன்னனோ மீடியா அதை பத்தி நிறைய விமர்சனம் பண்ணாங்க, அப்புறம் டிஸ்கஸ் பண்ணாங்க, அதை வேற ஒரு அர்த்தத்துல மாத்திட்டாங்க. அந்த நேரத்துல நான் சொல்றதுக்கு என்ன அர்த்தம்னா, அரசியலுக்கும் தர்மத்துக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டாக்கா அதுக்கு நான் என்ன சொன்னேன்னா, இந்த தர்மங்கிறது புருஷன், அப்புறம் அரசியல் மனைவி மாதிரி. இவங்க 2 பேருக்குள்ள சம்பந்தம் இருக்குங்கிறத நான் சொன்னேன். ஆனா அதை மீடியா வேற மாதிரி எடுத்துக்கிட்டாங்க. அது மீடியாவோட வேலை, எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. பெண்களை நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, மீடியா தான் நீங்க சொன்னதை திருச்சி போட்டுட்டாங்கன்னு. என்கிட்ட உங்களோட இன்னொரு அறிக்கையும் இருக்கு. அதுல நீங்க என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ஜீன்ஸ் போடுற தாய் குழந்தைய எப்படி மடியில வச்சுக்க முடியும்? ஒரு தாய் ஜீன்ஸ் போடக்கூடாதுங்கிறது என்ன சட்டம்? இந்த கேள்வியை நீங்க முதல்ல எங்க இருந்து கொண்டு வரீங்கன்னு நீங்க சொல்லுங்க. நான் என்ன சொன்னேன்னா, தாயின் மடி சின்ன குழந்தைங்களுக்கு சொர்க்கத்தை விட பெருசு. ஒரு தாயோட மடியில தான் ஒரு குழந்தை எப்பவுமே ரொம்ப பாதுகாப்பா உணர்றது தாயோட மடிதான். தாய்ப்பால் குடிக்கிற குழந்தை கூட இப்படிதான் நினைக்கும், அதோட வைகுண்டம் இதுதான்னு. அப்புறம் தாயும் தான் குழந்தைய முந்தானையில மூடிடுவாங்க, ஏன்னா தான் குழந்தைக்கு திருஷ்டி பற்றக்கூடாதுன்னு. ஆனா अब पैदा होने वाली औलाद ये सुख नहीं पा पाएगी क्योंकि जीन्स वाली मम्मी आंचल कहां से लाएगी? ஒரு ஜீன்ஸ் போட்டுக்கிற தாய் அழக காப்பாத்திக்கிறவங்களால பால் எப்படி கொடுக்க முடியும்னு நீங்க சொல்லிருக்கீங்க. ஒரு தாய் ஜீன்ஸ் போட்டுக்கிறாங்களோ இல்ல தான் அழக காப்பாத்திக்கிறாங்களோ இதெல்லாம் அவங்க கிட்ட விட்டுருங்களேன். உங்களுக்கு இல்ல வேலை. இங்க பாருங்க, ஜீன்ஸ் போடுறது அவங்களோட விருப்பம், அவங்க இஷ்டம். அதுல நான் எப்போ இன்டர்ஃபியர் ஆக மாட்டேன், எந்த ஒரு கட்டாயமும் இல்ல. நான் என்ன நினைக்கிறேன்னா, ஜெயின் தர்மம் அற்புதமானது, ஆனா அது யாரையுமே எப்பவுமே கட்டாயப்படுத்தாது. அதனால பெண்கள் என்ன உடை உடுத்தணும் போட வேண்டாங்கிறது அவங்களோட விருப்பம்தான், அதுல நான் இன்டர்ஃபியர் ஆக மாட்டேன். நீங்க பேசும்போது உங்க எதிர்க்க உள்ள ஆடியன்ஸ பார்த்து அவங்கள கழுதன்னு சொன்னா அவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? இங்க பாருங்க, நான் கழுதன்னு சொல்ல மாட்டேன், ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் தான் சொல்லுவேன். அதாவது நான் இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன். நான் இப்போ ரூம்ல உட்காரும்போது ஒரு பல்லி மேல இருந்துச்சு. அப்போ அந்த பல்லி கிட்ட நான் ஒரு விஷயம் கேட்டேன். எப்பவுமே ரூஃப்லயே ஒட்டிக்கிட்டு இருப்பீங்க, தரையில பார்க்கவே முடியாது, அதுக்கு என்ன காரணம்னு. அப்ப அந்த பல்லி என்ன சொன்னுச்சு, முனிஜி உங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது போல இருக்கு, இந்த ரூஃபை நாங்க தான் பிடிச்சு வச்சிருக்கோம். ஒருவேளை நாங்க இதை விட்டு போயிட்டோம்னா இந்த ரூஃபு கீழே விழுந்துரும்னுச்சு. அதுக்கு நான் என்ன சொல்றேன்னா, அந்த பல்லி எப்படி பிரம்மையில வாழ்ந்துகிட்டு இருக்கோ அதே மாதிரி மனுஷனுக்கும் ஒரு பிரம்ம இருக்கு. இந்த குடும்பத்தை நம்ம தான் தாங்கிட்டு இருக்கோம், இந்த சமூகத்தை நம்ம தான் சமாளிக்கிறோம், ஒருவேளை நாங்க இல்லைன்னா இந்த குடும்பமே பாழா போயிடும், இந்த சமூகம் கெட்டு போயிடும் சொல்லுவாங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, நீ இருக்கியோ இல்லையோ, நீ இல்லைன்னாலும் இந்த தெருக்களோட வெளிச்சம் குறையாதுன்னு சொல்லுவேன். இப்ப இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க ஒரு தடவை கழுத, ஒரு தடவை பல்லி, இன்னொரு தடவை நாய் அப்படின்னு பல உதாரணங்களை அப்பப்ப சொல்லிட்டு. நாய் எதுக்குன்னா, நாய் கல்ச்சர் அதிகமா பரவிக்கிட்டு இருக்கு, நாய் கல்ச்சர் ரொம்ப வேகமா அதிகரிச்சிட்டு இருக்கு. நாய் கல்ச்சர் முக்கியமா வேற எங்க நகரத்துல கூட நாய் கல்ச்சர் வேகமா அதிகரிச்சிருக்குன்னா எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்பெல்லாம் பார்க்க போனா டெலிவிஷன்ல கூட நாம பாக்குறோம், பெரிய பெரிய ஹீரோயின்லாம் நாய்ங்களை மடியில உட்கார வச்சுக்கிட்டு அதுக்கு முத்தம் கொடுப்பாங்க. அப்புறம் ஒரு பெரிய ஹீரோயின் நாய்க்கு முத்தம் கொடுத்தா இந்த நாட்டோட இளைஞர்கள் உடனே கடவுள்கிட்ட போய் பிரார்த்தனை பண்றாங்க, கடவுளே அடுத்த ஜென்மத்துல நான் இந்த நாயா பிறக்கணும்னுட்டு. அப்போ
அப்போ நான் நாய் பத்தி பேசுறேன், நாய் கல்ச்சர் பத்தி பேசுறேன், அதை பத்தி பேசுறது உண்மைதான். சோ நாட்டோட இளைஞர்கள் கிட்ட நான் ஒண்ணு மட்டும் தான் சொல்லிக்கிறேன். நீங்க உங்க நாய் மேல எந்த அளவுக்கு அன்பு காட்டுறீங்களோ அதுல ஒரு 10% உங்க வயசான அப்பா அம்மா மேல காட்டுங்க. அவங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும். அப்புறம் நீங்க நாயா ஆகாம தப்பிச்சிடலாம். உங்ககிட்ட இன்னும் நிறைய கேள்விகள் கேட்க வேண்டியிருக்கு. இப்போ ஒரு சின்ன பிரேக் எடுத்துப்போம். பிரேக்குக்கு அப்புறம் ஆப்கி அதாலத்துல முனி தருண் சாகர் மீது கேள்விகளும் குற்றச்சாட்டுகளும் தொடரும். வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்ல இன்னைக்கு நாம வழக்க தொடர்ந்துட்டு இருக்கிறது எப்படிப்பட்ட முனி மீதுன்னா, இவர் ரொம்ப கஷ்டமான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்திருக்காரு. ஆடையே இல்லாம இருப்பாரு, நடந்தே போவாரு, பலவிதமான கஷ்டங்களை சகிச்சுக்கிட்டு சமூகத்துக்காக வேலை செய்வாரு, கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துவாரு. ஆப்கி அதாலத்ல அடுத்த குற்றச்சாட்டு முனி தருண் மீது. ஆப்கி அதாலத்ல ஜெயின் முனி தருண் சாகர் மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் மதத்தோட பேரை சொல்லி அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பாருங்க, நீங்க ஒரு சாது, ஒரு துறவி, உலகத்து விஷயங்கள மோகமே இல்ல. ஆனா எப்பவுமே நீங்க தலைவர்களை நீங்க திருடங்கன்னு சொல்லியிருக்கீங்க, கொலைகாரர்கள்னு சொல்லியிருக்கீங்க. திருடங்க, கொலைக்காரங்கன்னு நான் இந்த மாதிரி நான் வெளிப்படையெல்லாம் சொல்ல மாட்டேன். ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, யாரெல்லாம் சின்ன சின்ன திருட்டுத்தனம் பண்ணாங்களோ அவங்கெல்லாம் ஜெயில கைதியா இருக்காங்க. அப்புறம் யாரெல்லாம் பெரிய பெரிய திருட்டுத்தனம் பண்ணாங்களோ அவங்க மக்களவை சட்டசபையில இருக்காங்க. இப்போ எனக்கும் இதுக்கும் அரசியலுக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது. உங்களுக்கு சம்பந்தம் இல்லையா? இந்த போட்டோக்களை பாருங்களேன். சொல்லுங்க. இவரு சீஃப் மினிஸ்டர். இன்னும் நிறைய போட்டோஸ் இருக்கு. இவரு மத்திய பிரதேஷ் முதலமைச்சர் கூட நீங்க இருக்கீங்க, ரமன் சிங் கூட, இது ஹரியானா முதலமைச்சர் கூட, இப்படி பல சீஃப் மினிஸ்டர்ஸ் கூட நீங்க இருக்கீங்க. ஒரு போட்டோ மோடிஜி கூட. யாரு என்ன கூப்பிடுவாங்களோ, அதாவது யாரு என்ன கூப்பிடுறாங்களோ அவங்க கிட்ட தான் நான் போவேன். கூப்பிடாம நான் எங்கேயும் போக மாட்டேன். மத்திய பிரதேஷ் முதலமைச்சர் என்ன சிஎம் ஹவுஸ் கூப்பிட்டப்ப நான் போனேன். சத்தீஸ்கர் முதலமைச்சர் என்ன சிஎம் ஹவுஸ் கூப்பிட்டப்போ நான் போனேன். இப்ப கூட ஹரியானா முதலமைச்சர் என்ன சிஎம் ஹவுஸ் கூப்பிட்டப்ப கூட நான் போயிட்டு வந்தேன். சோ யார் கூப்பிடுறாங்களோ நான் போவேன். அப்புறம் தலைவர்களை நீங்க திருடங்க, கொலைகாரன்னு சொல்லுவீங்க. ஆனா சட்டசபைக்கு போய் திருடங்கிட்டையும் கொலைகாரங்கிட்டையும் நீங்க பேசுவீங்க. இந்திய குடிமக்கள்ல 3ல் ஒருத்தர் ஊழல் பண்றாங்க. இந்திய குடிமக்கள்ல 3ல் ஒருத்தர் ஊழல் பண்றாங்க. அதாவது 30% மக்கள் கண்டிப்பா ஊழல் பண்றாங்க தான். ஒரு 50லேருந்து 60% மக்கள் ஊழல் பழியில இருக்காங்க. மீதம் ஒரு 10% மக்கள் இருக்காங்க. அவங்க உண்மையான நேர்மையானவங்கன்னு சொல்ல முடியும். அதனால எல்லாரும் திருடங்க இல்ல, எல்லாரும் கெட்டவங்களும் கிடையாது. ஸோ நான் திருடங்க வீட்டுக்கு போகலன்னு நினைக்கிறேன். அந்த இடத்தோட முதலமைச்சர் வீட்டுக்கு தான் போனேன், திருடங்க இடத்துக்கு இல்லை. இல்ல, நீங்க என்ன சொல்லிருக்கீங்கன்னா, சட்டசபையில பல திருடங்க இருக்காங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா நீங்க மத்திய பிரதேஷ்க்கு சட்டசபைக்கே போய் அட்ரஸ் பண்ணியிருக்கீங்க, ஹரியானாவோட சட்டசபையிலையும் பேசி இருக்கீங்க. அவங்களுக்கு அட்ரஸ் பண்ணி தானே ஆகணும். ஏன்னா நாட்டோட முக்கியத்துவம் அவங்களுக்கு தானே இருக்கு. கோவில் பாவிங்களுக்கு தான் தேவை, புண்ணியம் பண்ணவங்களுக்கு அது தேவை கிடையாது. யார் பாவம் பண்ணாங்களோ அவங்க தான் முதல்ல கடவுளுக்கு இந்த பூஜைகள்லாம் பண்றாங்க. அதனால அவங்களுக்கு இது கண்டிப்பா தேவை. தீன் தலாக்க பத்தி பேசும்போது முஸ்லீம்ஸ் உங்களுக்கு இதுல பேசுறதுக்கு என்ன உரிமை இருக்குன்னு கேட்டாங்க. இல்ல, எனக்கு என்ன தோணுதுன்னா, இது பெண்களுக்கு நடக்கிற ஒரு மிகப்பெரிய அநீதி, கொடுமைன்னு சொல்லுவேன். இப்ப பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்லயே விவாகரத்தெல்லாம் நடக்குது. இதுல மதம் எங்க போச்சுன்னு சொல்லுங்க. இது அவங்க கலாச்சாரமா? இது எப்படிப்பட்ட கலாச்சாரம்? இது எப்படிப்பட்ட கலாச்சாரம்? இல்ல அந்த மாதிரி இல்ல. இது எங்க கலாச்சாரம், உங்க கலாச்சாரம். இந்த சத்ய பிரதாப் சலேகால கூட நம்புவீங்க. ஆமா, கண்டிப்பா. இல்ல அப்படி இல்ல. எப்படி சத்ய பிரதாப் நடந்துக்கிறாங்களோ அப்படிதான் சந்தாராவும் நடந்துக்கணும். இல்ல இந்த ரெண்டுத்துக்குள்ளரே உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க. இந்த சத்ய பிரதாப் அப்புறம் சந்தாராவுக்குள்ள ஒரு வித்தியாசம் இருக்கு. சத்ய பிரதாப்குள்ள ஒரு பற்று இருக்கு. அடுத்த ஜென்மத்துல நான் இவரு கூட தான் இருப்பேன், அவரு எங்க போனாரோ, அவருக்கு என்ன நிலைமை உண்டாச்சோ அதுதான் எனக்கும் நடக்கணும்னு. இது பற்றுனாலதான் இந்த விஷயம் அவங்களுக்கு நடக்குது. அப்புறம் சந்தாரால அது பற்றின்மை வழி. அப்புறம் சத்யபிரதால பற்று இருக்கு, உலகம் இருக்கு. சந்தாராக்குள்ள பற்றின்மை இருக்கு, விரக்தி இருக்கு. ஜனனம் மரணம் உறவுல முக்தியோட உறவும் இருக்கு. ஆனா இதுக்கு கோர்ட்டு கூட அனுமதிக்காது. நம்மளோட உயிரை நாமளே பறிச்சுக்கிறத
இல்ல இந்த சந்தாராவோட காரியம் இருக்குல்ல, அது ஒரு சில மணி நேரத்தோட விஷயம் கிடையாது, 12 வருஷத்தோட நீண்ட நாள் காரியம். ஒருவேளை நான் இளைஞனா இருந்தா, நான் சந்தாராவை கையில எடுக்கிறதா இருந்தா, அதுக்கு ஒருபோதும் மதம் அனுமதிக்காது. மனுஷன் ஒரு வயசுக்கு போனதுக்கு அப்புறம் ஒருவேளை அவனுக்கு இப்படி தோணுச்சுன்னா, அதாவது எனக்கு கண்ணு தெரியல, காது கேட்கல, கை கால் ஓடல, சுவர் தெரியல, ரொட்டியை கடிக்க முடியல, சாப்பிட்டது செரிக்கல, மக்களுக்கு என்னால கஷ்டம், சாவணும் போல இருக்கு, வாழ்றது ரொம்ப கஷ்டம், இருந்தாலும் சொந்தத்தை பத்தி தான் யோசனை. தன்னை பத்தி கவலைப்பட மாட்டான், உலகத்தை பத்தி கவலைப்படுவான். கடவுளை மறக்கிறது, குடும்பத்தை பத்தி யோசிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம். பேராசைகள் அதிகரிக்குது, புத்தி மங்கி போயிடுது, கடன்கள் அதிகரிக்குது, வாயிலிருந்து எச்சில் வழியுது. படுத்த படுக்கையா இருக்காரு, இருந்தாலும் குரல் எழுப்புறாரு. படுத்த படுக்கையா இருக்காரு, இருந்தாலும் குரல் எழுப்புறாரு. மனைவி திட்டுவாங்க, மருமக பேசுவாங்க, பொண்ணு அடிப்பாங்க, பேத்தி தொல்லை பண்ணுவா, பகல்ல முழிக்கிறது, ராத்திரியில தூக்கம் வராது, பல்லெல்லாம் உடஞ்சு போச்சு, சாப்பிட முடியாது, அங்கங்கள் வேலை செய்யல, இடுப்பு பிடிச்சுக்கிடுச்சு, யமதர்மராஜா உத்தரவால யமதூதன் குடுமியை பிடிச்சாரு. இப்படி தானே ஒரு வலை உருவாக்கிக்கிறாங்க, சிலந்தி மாதிரி. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் ஞாபகம் இருக்கு, அவங்களுடைய இறுதி யாத்திரை. இப்படி சாகிறத விட கடவுளோட இந்த மாதிரி பேரை சொல்லிக்கிட்டு சாகிறது நல்லது. தியானம் பண்ணிக்கிட்டே சாகிறது நல்லது. சாதனை பண்ணிக்கிட்டே சாகணும், விரக்தியால சாகக்கூடாது. அத சந்தாரா என்ன சொன்னுச்சுன்னா, மகாவீர் என்ன சொன்னாருன்னா, ஒருவேளை நீங்க வாழ்க்கையை எப்படி சந்தோஷமா மாத்த முடியும், வாழ்க்கையை எப்படி சந்தோஷமா மாத்த முடியும்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க கீதா கிட்ட போங்க. அப்புறம் மரணத்தை எப்படி திருவிழாவா மாத்தணும்னு நீங்க கத்துக்க விரும்புனா மகாவீரர்கிட்ட வாங்க. மகாவீரரோட வார்த்தைகள்ல மரணம் துக்கம் கிடையாது, அது ஒரு திருவிழா. அதனால சந்தாரா, சலேக்நாம், சமாதி மரணம், பண்டிட் மரணம், இது எல்லாமே உண்மைகள் தான். ஏன்னா இது மரணத்தை திருவிழாவா மாத்திர கலை. முனிஜி, உங்ககிட்ட நாங்கள் எல்லா விதமான கேள்விகளை கேட்டோம். எல்லா கேள்விகளுக்கும் நீங்க சிரிச்சுக்கிட்டே அழகா பதில் சொன்னீங்க, நல்ல விதமா சொன்னீங்க. நாம இப்போ ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக்குக்கு அப்புறம் இன்றைய ஜட்ஜோட தீர்ப்பு இன்னைக்கு என்ன சொல்றாரு அப்படின்றத நாம கேட்போம். ஆப்கி அதாலத்ல இன்னைக்கு நாம வழக்க தொடர்ந்தது முனி தருண் சாகர் மீது. அவர்கிட்ட அவருடைய அறிக்கைகளை பத்தி கேட்டோம், அவருடைய கசப்பான வார்த்தைகளை பத்தி கேட்டோம், அவருடைய தினசரி வாழ்க்கை, அப்புறம் அவருடைய வாழ்க்கை முறையை பத்தியும் கேட்டோம். ஆப்கி அதாலத்ல இன்று நம்முடைய ஜட்ஜ், பிரபல எஜுகேஷனிஸ்ட் ஜே.எஸ். ராஜ்புத்தோட தீர்ப்பு என்னன்னு கேட்போம். நீதிமன்றம் எல்லா கேள்விகளும் கேட்டுச்சு, எல்லா பதில்களும் கேட்டுச்சு. அதுக்கப்புறம் முனிஸ்ரீ அவர்கள் சமூகத்தில் நல்ல உணர்வுள்ள காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காரு, மக்கள்கிட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு இருக்காரு, மனுஷனை மனுஷன் கூட இணைக்கிறாரு. இந்த நீதிமன்றம் என்ன விரும்புதுன்னா, அவர் இதே காரியங்களை தொடர்ந்து செய்யணும்னு மக்களுக்காக குரல் எழுப்பணும். அவரின் சுபாவம் சமூகத்துக்கும் கிடைக்கணும். இந்தியாவில் மட்டும் இல்ல, உலக அளவில் அவருக்கு மதிப்பு மரியாதையும் கிடைச்சிருக்கு. நீங்க எல்லா கேள்விகளுக்கும் பதில ரொம்ப சிறப்பாகவும் அருமையாகவும் சொன்னீங்க, அதுவும் ரொம்ப நல்ல முறையில் சொன்னீங்க. அதை கேட்கறவங்களும் பிரமிச்சு போனாங்க. அதனால இந்த நீதிமன்றம் உங்களை கௌரவமா மனப்பூர்வமா விடுவிக்குது. மறுபடியும் இந்த கோர்ட்டு உங்ககிட்ட வேண்டிக்கிறது இதுதான், நீங்க இந்த சமூகத்தோட சேர்ந்தே இருக்கணும். நீங்க இந்த நாட்டுக்கு ரொம்ப தேவை, உங்களுடைய சேவையும் எங்களுக்கு தேவை. முனிஜி தருண் சாகர் அவர்கள் இதே மாதிரி சமூகத்துல பல மாற்றங்களை கொண்டு வருவாருங்கிற நம்பிக்கையில, மக்களுக்கு தியாகம் தவத்தை பத்தி நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்துவார் நம்பிக்கையில இன்றைய வழக்கை இங்கேயே முடிச்சுக்கிறோம். அடுத்த முறை இன்னொரு விருந்தாளியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை என்னுடைய அன்பான வணக்கங்கள்.